உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜூன் 2ஆம் தேதி ஒரு சிறப்பான நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா, வியாழனை தான் சொல்லுவோம். அவரை குருவாவும் சொல்லுவோம். அவர் வந்து வந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போறார். 12 ஆண்டுகளுக்கு வரப்போறாருன்றது இங்க ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து தன்னுடைய சுழற்சிய முடிச்சு ஒரு இருந்த ராசிக்கு திரும்ப வரதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்குவார். அந்த வகையில கடக ராசிக்கு மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி வந்து அமரப் போறார். ஓராண்டு அங்க இருக்கப் போறார். அங்க இருந்து கண்டிப்பான முறையில அவர் சுபகிரகம் தானே. அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவர் யோக பலன்கள மட்டுமே குடுக்கப் போறார். உலகத்துக்கே நல்ல நிம்மதியும், சந்தோஷமும், பொருளாதார நிலை இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, போர் பிரச்சனைகள், அப்புறம் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான நிறைய அனாவசியமான சங்கடங்கள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு, இப்ப அரசாங்கங்களுக்குமே நிறைய நெருக்கடிகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது தனி மனிதருடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்த நம்ம குரு பகவான் நமக்கு செய்ய போறார். அவர் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அவருடைய ஆட்டத்த நம்ம பார்க்க போறோம். அவர் கண்டிப்பான முறையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்துவமான சிறப்பான யோகங்கள குடுக்க போறார். ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள குடுக்க போறார் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான என்ன யோகம், இந்த குருவுடைய பயிற்சியினால என்ன யோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி ஆன அந்த நாள்ல இருந்து சிறந்த ராஜயோக பலன்களை கண்டிப்பா கொடுக்க போறாரு. குரு பெயர்ச்சி உங்களுக்காகவே நடக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு குரு காலமா இருக்கு இந்த குருவுடைய பெயர்ச்சி காலம். காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் வந்து கடக ராசி. ஸோ அந்த கடக ராசி தான் வந்து உங்க ராசிக்கு யோகாதிபதியான குருவுடைய உச்ச வீடு. அவர் நமக்கு யோகத்த செய்யக்கூடிய, நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய, யோகம் மட்டும் இல்ல. அவர் தான் தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி தான். விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடு தனுசு ராசி. அதுதான் உங்களுடைய தன, குடும்ப, வாக்கு ஸ்தானம். அப்புறம் யோகஸ்தானம்ன்றது மீன ராசி. ஸோ இந்த 2 ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய உங்களுடைய யோகாதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்னாலே அந்த வார்த்தையிலே தெரியுது பாருங்க. பாக்கியம் அப்படின்னா அதிர்ஷ்டம். நமக்கு பல நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுதுன்றதுக்கான குடுக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான். அதே இடம் தான் ஞானஸ்தானமும் கூட. அப்ப நல்ல வழியில நல்ல சிந்தனைகளோட ஒரு எதிர்மறையான சிந்தனைகள்லாம் தவிர்த்து நேர்மறையான செயல்களோட, எண்ணங்களோட செயல்பட்டு உங்க வாழ்க்கையே ஒரு பாசிட்டிவா, ஒரு மகிழ்ச்சிகரமானதா மாறப்போகுதுன்றத குறிக்கிறதுக்கு அடையாளமா தான் வந்து இப்ப குருவுடைய கடக ராசிக்கு அவர் என்டர் ஆகுற காலத்துல வந்து நடக்க போகுது. நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இதில குறிப்பா கவனிச்சீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடக ராசி வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய உச்ச வீடுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த குரு வந்து ஒரு ராசிக்கு தன்னோட சுழற்சிய முடிச்சு திரும்பி வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பாரு. ஸோ அந்த வகையில 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ராசிக்கு யோகத்த செய்யக்கூடிய உங்களுடைய வெல்விஷர் அப்படின்னு விருச்சிக ராசிக்கு நம்ம முழுமையா வெல்விஷர்ன்னு யார சொல்லுவோம்னா, குரு பகவான் தான் சொல்ல முடியும். அவர் வந்து முழு பலத்தையும் அடைய போறார். நமக்கு வ ப நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க, நன்மை செய்யக்கூடியவங்க, நம்மளுடைய நலன் விரும்பியா இருக்கக்கூடியவங்க, நல்ல சந்தோஷமா, ஆரோக்கியமா, எல்லா வகையிலும் ஹேப்பியா இருந்தாங்கன்னா, அது நமக்கு நல்லது இல்லையா? அந்த வகையில குரு பகவான் பலம் பெறுறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த ராஜயோகம்னு நம்ம சொல்லுவேன். குரு ஸ்தான அடிப்படையில தனஸ்தானத்துக்கும், யோகஸ்தானத்துக்கும், பாக்கியஸ்தானத்துல இருந்து நல்ல பலன்களை செய்வார் அப்படின்றத தாண்டி, அவர் வந்து தனகாரகனும் அவர்தான், புத்திரகாரகனும் அவர்தான். ஸோ அப்ப பொருளாதார நிலைகள், குடும்ப நிலைகள் இதில எல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல ஒற்றுமை, சந்தோஷம், குடும்பத்தில நல்ல ஒற்றுமை, சந்தோஷம், பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதாவது நீங்க குருவுடைய உச்ச பலத்த வந்து சாதாரணமா எடுத்துக்கிறாதீங்க. அவர் வந்து அ முழு சுபகிரகம். குரு பார்க்க கோடி நன்மன்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து குரு ஒரு தோஷமுள்ள ஒரு ஸ்தானத்த பார்த்தாலும், குரு தோஷம் தரக்கூடிய ஒரு கிரகங்கள பார்த்தாலுமே, அந்த தோஷம் விலகி யோகத்த செய்ய ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு குருவுடைய பார்வைக்கு வலு இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில குரு கடக ராசியிலிருந்து உங்க ராசிக்கே பார்வை குடுக்க போறாரு. விருச்சிக ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு கண்டிப்பான முறையில கோடான கோடி நன்மைகள குரு குடுப்பாரு. ஏன்னா, அவர் வந்து கூடுதலா உங்க ராசிக்கு அவர் யோகத்த செய்றவராவும் வந்துர்றாரு இல்லையா? அதனால வந்து இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல வந்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்களும், முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது. நீங்களே அத பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. நம்ம வாழ்க்கையில அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் உண்மதானா? அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து ஏன்னா பொதுவாவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயோட ஆதிபத்தியம் பெற்ற ராசின்றனால, எல்லா விஷயங்கள்லயும் சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ இருந்தாலும் கூட நீங்க நம்பலாம். கண்டிப்பான முறையில நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க போகுது. எல்லா வகையிலயும் உங்களுடைய பயணங்கள்,
நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு ஆதாயங்கள குடுக்க போது. உங்களுக்கு மன மகிழ்ச்சிய குடுக்க போது. நடப்பது நன்மைக்கே, நல்லதே நடக்குது அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில உங்க மனசுல குரு கொண்டு வந்து குடுத்துருவாரு. ஸோ ஆரோக்கிய மேம்பாடுகள் அடையப்போது. பொருளாதார ரீதியா மேம்பாடுகள் நல்லா இருந்தாலே வந்து நம்ம எல்லா விஷயத்திலுமே வந்து நல்லா இருப்போம் இல்லையா? ஸோ அந்த வகையில பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு வந்து முழு பலம் பெற்று பாக்கியஸ்தானத்துல இருந்து சந்திரனோட வீடு. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, குரு சந்திரன் தொடர்பு ஏற்படுது அப்படின்னா, உங்களுக்கு நல்ல பேர் புகழும் கிடைக்கப் போகுது. அதாவது குருவுடைய பார்வை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு தோஷத்தையே யோகமா மாத்தும் அப்படின்ற பட்சத்தில, உங்க ராசிக்கே அவர் பார்வை குடுக்கப் போறார். அப்போ உங்களுக்கு நீங்க வந்து ஒரு புது பிறவி எடுத்து ஒரு புத்துணர்ச்சியோட வந்து சிறப்பா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ்றதுக்கான வாழ்க்கை சூழல்ல வந்து குரு அமைச்சு குடுக்கப் போறார். வேலை விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, எல்லா விஷயத்திலும் நிம்மதியும், சந்தோஷமும் கிடைக்கப் போகுது. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவான பெர்சனா மாறப் போறாங்க. இது நாள் வரைக்கும் உங்கள்ட்டயே போட்டி பொறாமை பண்ணவங்க, அ அவங்கலாம் கூட தன்னுடைய நிலைய மாத்திக்கிட்டு, ஓகே நீங்க நல்லா வர்றத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, அவங்க மனசுலயுமே நல்ல மாற்றங்கள உங்களுடைய குரு பயிற்சின்றது குடுக்கப் போகுது. கூடயே இருப்பாங்க. உங்க வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படுற ஆட்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து எதிர்மறையான ஆட்கள். அவங்கலாம் கண்டிப்பா சொல்லணும்னா விலகிரணும். இந்த நேரத்தில உங்கள விட்டு விலகிருவாங்கன்னு தான் சொல்லணும். உங்கள சுத்தி இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல் எல்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு விலகிட்டு, உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே, நல்லது நினைக்கக்கூடியவர்கள் மட்டுமே உங்க கூட இருப்பாங்கன்ற அளவுக்கு சொல்லலாம். அதாவது நம்ம சித்தர்கள் பாடல்கள்லாம் சொல்லுவாங்க. துஷ்டர்கள் விலகிருவாங்க, நன்மைகள் நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி வந்து உங்களுக்கு குரு அருளால பல நன்மைகள் நடக்கப் போகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி பொருளாதார ரீதியா முன்னேற்றம் தான். ஏன்னா குரு வந்து பொதுவாவே தனகாரகன்னா குரு பகவான் தான். உங்களுக்கு ஸ்தான அடிப்படையிலும் அவர் தான் தனகாரகன். உங்களுக்கு உங்களுடைய விருச்சிக ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவர் வந்து உச்ச பலம் பெறுறது வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம், குடும்ப நிலை, உங்களுடைய வாக்கு பலிதம் எல்லாத்தையும் சிறப்பாக்கி குடுக்கப் போறாரு. அ மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவுடைய பார்வைக்கு ரொம்ப வேல்யூ இருக்குன்னு சொன்ன மாரி, உங்க ராசிக்கு குடுத்த மாதிரி, அதே மாரி உங்க ராசிக்கு யோகஸ்தானமான 5ஆம் இடமான குருவோட வீடு மீன ராசிக்கே குரு தன்னோட பார்வை குடுக்கப் போறாரு. தன்னோட வீட்ட குருவே பார்க்கப் போறாருன்னும்போது, அந்த 5ஆம் வீடு அப்படின்றது வந்து நம்மளுடைய மனோஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்துக்கு குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அங்க குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னாலே வந்து உங்களுடைய பூர்வ கர்ம வினைகள் எல்லாம் விலகி, உங்களுடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியும், சந்தோஷமும் நடக்கப் போகுது. அது கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம அது மனோஸ்தானம் இல்லையா? அதனால மனசளவிலயுமே வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ண போறீங்கன்றத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். மனோஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி, உங்களுக்கு வந்து இப்ப 5ஆம் இடத்துல பஞ்சம சனி நடந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. சனி, குரு தொடர்பு கிடைச்சிச்சுனாலே பொருளாதாரம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் இது எல்லாத்துலயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இடமாற்றம், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அதுக்கான அற்புதமான வாய்ப்புகள் இதனால் வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணி கிடைக்காம இருந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்க கைகூடி வரப்போகுது. பல வகையில மீண்டும், மீண்டும் சொல்றேன். இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி, அதாவது உச்ச வீட்டுக்கு வந்து அமரக்கூடிய இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு இருந்து உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில நடக்கும். எல்லா வகையிலயும் நடக்கும். நீங்க இதுவா, அதுவான்னு கேட்க வேணாம். எல்லா வகையிலயும் நடக்கும். சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்டின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்டின்னா, இங்க பூமி இல்ல அப்டின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நெறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே. அது மாரி குரு வந்து உச்ச பலம் அடைறதா கடக ராசிய சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து அ இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ
இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்ட ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர் ஆகட்டும், இந்த மாரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுலலாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில நம்ம 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமா இருக்க போகுது. இங்க முக்கியமா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப 2026மே நமக்கு வந்து இப்ப இனிமே 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பா இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு, நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல வாழ்றதுக்கு, பொருளாதாரத்த சரியா நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் குடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில குருவுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய ஜாதகம். இங்க நம்ம வந்து கோச்சார பலன மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்கள மட்டும் நம்ம பெரிதா எடுத்துக்கணுமா? அதுதான் முழுமையானதா? அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி. இந்த 3 அடிப்படையில தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னம் அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததா மதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன். சந்திரன் அடிப்படையில கோச்சார பலன்கள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து 2வது நிலை. அதுக்கு அடுத்தது கதி அடிப்படை. சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சூரியன்லேருந்து ச அது தனிப்பட்ட ஜாதகத்தில மட்டும் இல்ல. உலகியல் ரீதியாவும் இப்போ சூரியனுக்கு சுத்தி கிரகங்கள் எங்கெங்க இருக்கு. இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்ற பலன்கள். இப்ப ராசி அடிப்படையில சந்திரன் தான் ராசி. அந்த அடிப்படையில கோச்சார பலன்கள் சொன்ன மாரி, சூரியனுக்கு எங்க எங்க இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமா பார்த்தா தான், இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் நெனைப்பாங்க, எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் வந்து காரணமா, சொ நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்ப ராசி அடிப்படையில ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா, அத தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்க இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையா பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமலாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கைய நம்ம சீரா கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ, அந்த மாரி உங்களுடைய சுய ஜாதக ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில, தாராளமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எத பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படின்றத சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.